நபித்தோழர்கள் அபூபக்கருடைய தலைமையில் படைத்த இறைவனுக்கு முன்னால் சஃப்புகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு புன்சிரிப்பை சிரித்தார்கள். அந்த சிரிப்பின் அர்த்தம் தெரியுமா? அந்த ஆனந்தத்தின் மகிழ்ச்சி தெரியுமா? நோக்கத்தோடு, குறிக்கோளோடு, லட்சியத்தோடு, வீரத்தோடு உலகம் முழுவதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டோம் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அந்த நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த இறுதியின் பார்வை இல்லையா? யாரை தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்தார்களோ அந்த அபூபக்கரின் நிலைமை உங்களுக்கு தெரியும். ஒரு முறை அறிவித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு அடியான், அவனுக்கு உலகமும் கொடுக்கப்பட்டது, இறைவனும் கொடுக்கப்பட்டான். அந்த அடியானோ இறைவனிடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், உலகத்தை விட்டுவிட்டான் என்று சொல்லும் போது எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்.